என்ன ஆச்சு நம்ம ராமநாதபுரம் ஏர்போர்ட் நம்ம கடைசியாக பண்ணியிருந்த வீடியோவில் வந்து ஏர்போர்ட் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி நம்ம ராமநாதபுரம் ஏர்போர்ட்டு கீழக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாணிக்கரையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்மளுடைய டிசம்பர் 2025 சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட வரலாறு பின்னணிகள் பார்த்தோம்னா 2021 மத்திய அரசு நம்மளோட ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்தோன்னா விமான நிலையம் வந்து தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 36.72 கோடி நிதியை ஒதுக்கி அப்படியே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாகி அதில் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் அந்த நிதி அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா போன ஆட்சியை வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ராமநாதபுரத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விமான நிலையம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நிறைய இடங்கள் தேர்வு பண்ணாங்க. உச்சிப்புள்ளி, கும்பரம், அதுக்கப்புறம் மாணிக்கநேரி நிறைய இடங்கள் கலவை பண்ணும்போது மக்களுக்கு வந்து சாதகமாக இருந்தது மாணிக்கநேரி ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாணிக்கநேரி ஏர்போர்ட்டை தேர்வு பண்ணதுக்கப்புறம் ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அங்கே தான் ஏர்போர்ட் வரப்போதுன்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசி எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னா அப்ஸ்டாக்கல் லிமிடேஷன் சர்ஃபேஸ், அதாவது ஒரு விமானங்கள் மேலே பறக்கும் போது அதோட உயரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது அந்த லிமிடேஷனே. ஸோ அதற்கான வேலைகள் முடிஞ்சு அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் வேலைகள் கடைசி வேகமாகவே தொடர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே முடிஞ்சு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்குங்கிறது நம்ம முன்னாடியே காணொலியில் சொல்லியிருந்தோம். சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைச்சு அரசாங்கம் அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய பதிவு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போவுமே வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கிட்டாங்கன்னா அது அழுத்தம் கொடுத்து மாநில அரசுக்கு வாங்க வேண்டியது ஒரு மாநில அரசோட பொறுப்பு. ஸோ இன்றைக்கி வந்து கடைசியில் வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம் பொறுப்பில் தான் இந்த ஒரு ஏர்போர்ட்டோட வேலைகள் நிற்கிதுன்னு சொல்ல முடியும். இது வந்து நம்முடைய ராமநாதபுரத்தோட திருவாரூர் சட்டமன்ற தொகுதியுமான அமைச்சர் ராஜு அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். ஸோ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரலாம், இந்த ஹைட்டில் எந்த பிரச்சனை இல்லை, சுற்றுச்சூழல் எதுவும் பாதிக்கப்படாது அப்படின்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்து நம்மளுடைய தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் ஒரு பரிந்துரை பண்ணாங்கன்னா இந்த விமான நிலைய வேலைகளை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வேளை விமான நிலைய வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷத்துலேயே விமான நிலையம் கண்டிப்பாக கட்டி முடிக்கப்படும் சொல்கிறாங்க. விமானங்கள் பறக்கிற சத்தம் நம்ம ராமநாதபுரத்தில் கேட்க ஆரம்பித்தா ராமநாதபுரம் வளர்ச்சியில் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் நம்ம நிறைய காலில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அதற்கான அப்டேட் வந்து நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு உள்ள அப்டேட் வந்து இது மட்டும்தான். தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தா எந்த நேரத்திலும் நம்ம விமான நிலையம் கட்டித்தரதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து ஏர்போர்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்புவோம். நம்ம எப்போவுமே விமான நிலையம் ஏர்போர்ட் இடத்துல வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து அங்கே க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளியரான ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இந்த ஒரு தருணத்தில் இந்த தகவலை உங்களை சொல்கிறதுக்கு சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க நண்பர் விஸ்வா அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.